பிரவீன், சென்னையிலிருந்து தென்காசி நோக்கி சென்று கொண்டிருந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து 21 வயதான 7 மாத கர்ப்பிணி தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 11 உறவினர்களுடன் அவர் ரயிலில் சென்று கொண்டிருந்த போது அவருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் வாந்தி எடுப்பதற்காக ரயில் பெட்டிக்கு அருகே சென்ற அந்த இளம்பெண் விருத்தாச்சலம் அருகே உளுந்தூர்பேட்டை பகுதியில் அவர் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் தவறி விழுந்ததில் சந்தேகம் இருப்பதாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதனை கோட்டாட்சியர் சையது அகமது இந்த விபத்து தொடர்பான விசாரணையை தொடங்கி இருக்கிறார். ரயில் பெட்டியின் அபாய சங்கிலியை இழுக்கும் போது அது நிற்கவில்லை என்றும் பழுது ஏற்பட்டிருந்தது என்றும் அடுத்த ரயில் பெட்டிக்கு சென்றுதான் அந்த அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்றும் உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் ரயில்வே கோச்சில் உள்ள அந்த வாஷ்பேசின் அருகே இருந்து அவர் தவறி விழுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதா என்பதில் சந்தேகம் இருக்கிறது என்று ரயில்வே போலீசார் மற்றும் கோட்டாட்சியர் திருமணமாகி ஓராண்டு நிறைவடையாத சூழ்நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக புகார் பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணை இப்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. பிரவீன்.